எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரகுநாத் பேசுகிறேன். இந்த காணொளி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பணத்தோட மதிப்பை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 4 பணம் நம்ம கையில் இருந்தால் தான் 4 பேர் நம்மளை மதிப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வந்தாச்சு. அதனால் பணத்தோட மதிப்பு இப்பயும் சரி, இதுக்கு மேலேயும் சரி அதிகரிச்சிட்டே தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு உழைக்கிறப்பையோ அல்லது ஏதோ வருமானம் வரப்பையோ இல்லை ஏதோ ஒரு தொழில் தொடங்கி அது மூலம் வருமானம் வரப்பையோ பணத்தை சேமிக்க கற்றுக்குங்க. இல்லைன்னா நம்ம இந்த வருமானம் இல்லாதப்போ நம்ம ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்துடுவோம். இந்த பணம் சேமிக்கிறது மற்றவங்களை நம்மளை மதிக்கணுங்கிறதுக்காக சேமிக்காதீங்க. அதுக்கு பதிலாக நம்ம ஒரு அவசர உதவிக்கு உடல்நிலை சரியில்லாத போது அந்த அமௌண்ட்டை எடுத்து செலவு பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வருமானம் வரப்பிய செலவை குறைச்சிக்கிட்டு சேமிக்க பழகுங்க. இதுவே அந்த காலத்துலலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குவாங்க. அதுக்கு பேர் பண்டமாற்று முறைன்னு சொல்லுவாங்க. அந்த முறையப்பெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணத்துக்கு அப்போ மதிப்பு அவ்வளோ இருக்காது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால் பணம் ஒரு முக்கியமான விஷயமா ஒன்றும் தேவையில்லை. ஆனால் இந்த காலத்தில் அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. பணம் இல்லாதவன் பிணம் போல அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு காணொளியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரகுநாத். நன்றி, வணக்கம்.